எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எந்த மீல் ஸ்கிப் பண்ணாலும் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸாக இருந்தால் நம்ம நாள் முழுக்க நல்ல எனர்ஜெட்டிக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது ஸ்பினச் சீஸ் ஆம்லெட். ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது நான் பசலைக்கீரை வச்சு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆம்லெட் செய்ய முதல்ல பசலைக்கீரையை வதக்க போகிறேன். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பொடியாக நறுக்குன ஒரு பெரிய பூண்டு பல்லு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நீளமாக நறுக்குனது, பாதி பச்சை மிளகாய் நறுக்குனது, இது எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் பசலைக்கீரையை போடுங்க. கீரை முன்னாடியே நல்லா கழுவிட்டு முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வடிகட்டி போடுங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய சைஸ் பசலைக்கீரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நறுக்கி போடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சு கீரையை வதக்குங்க. கீரை பாதி வதங்கினதும் இதில் தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டு கிண்டுங்க. நான் ஒரு ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு கீரை போட்டிருக்கேன். இது ஒரு கையளவு இருக்கும். நீங்கள் எத்தனை ஆம்லெட் செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு கீரையும் வெங்காயமும் போட்டுக்கோங்க. கீரை இப்போ வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க. அடுத்து போலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. ஒரு ஆம்லெட் செய்ய 2 முட்டை போதும். இதுல கொஞ்சம் உப்பு, ஃப்ரெஷ் மிளகுத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா விஸ்க் பண்ணுங்க. கீரை வதங்கினதும் பேனில் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. முட்டையை ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கலந்து விட்டு ஊத்துங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். அடுத்து வதக்கி வச்ச கீரையை முட்டை மேல போடலாம். மெதுவா மறுபக்கம் திருப்பி போடுங்க. ஒருவேளை திருப்பி போடும்போது ஆம்லெட் உடைஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல. ஆம்லெட் எந்த ஷேப்ல இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆம்லெட்டை மறுபடியும் திருப்பி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறறதுக்கு முன்னாடி இது மேலே கொஞ்சம் சீஸ் துருவி போடுங்க. நான் ப்ராசஸ் சீஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சீஸ் போட்டுக்கலாம். புரோட்டீன் பேக்ட் சூப்பர் ஹெல்த்தி ஸ்பினச் சீஸ் ஆம்லெட் இப்போ ரெடி. ஸோ இது ஒரு லோ கார்ப் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். இதில் இருக்கிற ப்ரோட்டீன் கான்டென்ட், அயர்ன் கண்டென்ட் நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். இது ரொம்ப நல்லா ஈஸியாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.